தமிழ் மக்களின் ஆர்ட் அண்ட் பிரபா வெல்கம் டு மை சேனல். இயக்குனர் லோகேஷ் அஜில்ஸ் இயக்கத்தில் நவீன் சந்திரா லீட் ரோல் பண்ணியிருக்க படம் தான் இந்த 11. இந்த படம் வெளிவந்த அதே டைமில் சந்தானத்தோட டிடி நெக்ஸ்ட் லெவல், சூரியோட மாமன் இந்த 2 படங்களும் ரிலீஸ் ஆனதுனால 11 படத்துக்கு போதுமான திரையரங்குகள் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி அந்த படமும் ஒரு சில தியேட்டரில் நல்லா ஓடிட்டு இருந்ததுனால தமிழ்நாடு முழுக்க வெறும் 130 ஸ்க்ரீனில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஏ சென்டரில் கிடைச்ச ரெஸ்பான்ஸை பார்த்து 3வது வாரம் 130 ஸ்க்ரீனில் இருந்து 250 ஸ்க்ரீன் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை கேட்டு தான் நானும் இந்த படத்தை பார்க்க போனேன். ராட்சசன் மாதிரி ஒரு சீரியல் கில்லர் மூவின்னு நினச்சி தியேட்டருக்குள்ளே போனால் படம் ஆரம்பித்ததுமே ஒரு ராபரி சீன் வச்சுருக்காங்க. அந்த சீனில் வந்த பிஜிஎம் கேட்கும்போதே கண்டிப்பாக மியூசிக் பண்ணது ஒரு பெரிய கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த சீன் முடிஞ்சதுமே டைட்டில் கார்டில் இசை டி இம்மான்னு போட்டாங்க. இதில் ஒரு கோ இன்சிடென்ட் என்னென்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு ஜானரில் வெளியான விசில் படத்துக்கும் இதே இமான் தான் மியூசிக் பண்ணியிருந்தார். படத்தோட ஹீரோ நவீன் சந்திரா சால்வ் பண்ண முடியாத கேஸெல்லாம் ரொம்ப சாதாரணமாக சால்வ் பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் பேரலாக இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சீரியல் கில்லிங் கேஸில் சின்ன லீடு கூட கிடைக்காம தடுமாறிட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுனால அந்த கேஸு ஹீரோவான நவீன் சந்திரா கைக்கு வந்துடுது. அப்புறம் என்ன, வழக்கம் போல் ராட்சசன், போர்த்தொழில் படங்களில் வர்ற மாதிரி ஒரே பேட்டர்னில் நடக்கிற தொடர் கொலைகளை தடுத்து நிறுத்தி அந்த கில்லரை கண்டுபிடிச்சி கொலைக்கான காரணத்தை அவரும் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கும் சொல்கிறது தான் படத்தோட மீதி கதைன்னு முதல் 20 நிமிஷத்தில் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆனால் இப்படி வழக்கமான நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட கதையாக இருந்தால் ஒரு புதுமுக இயக்குனரோட படத்துக்கு திடீர்னு 130 ஸ்க்ரீன்லேருந்து 250 ஸ்க்ரீன் வரைக்கும் அதிகரிச்சிருக்காது. அதுக்கான காரணம் தான் இந்த வீடியோ. பொதுவாக சீரியல் கில்லிங் மூவிஸ்னாலே ஒரு ஃப்ளாஷ்பேக் வரும். அதில் அவன் ஏன் அப்படி ஒரு சைக்கிக் மென்டாலிட்டிக்கு தள்ளப்பட்டிருக்கான்னு ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவுக்கு அந்த சீரியல் கில்லரை நியாயப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் அந்த கில்லர் மேலே நமக்கு பெருசாக எந்த பரிதாபமும் வராது. ஆனால் இந்த 11 படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியல் கில்லரோட ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போதே அவன் பக்கம் இருக்க நியாயம் நமக்கு புரியும். அந்த ஒரு பாயிண்ட்டை நம்பி தான் டைரக்டர் ஜெயிச்சிருக்காரு. அவர் நினச்சதும் நடந்திருக்கு. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் கொஞ்சமாக சொதப்பியிருந்தாலும் மொத்த படமும் மண்ணை கவ்வியிருக்கும். கர்ணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நடித்த ரெட்டை குழந்தைங்களை நம்பி தான் இவ்வளோ பெரிய படத்தையும் இயக்குனர் லோகேஷ் உருவாக்கியிருக்காரு. ஒரு கோஇன்சிடென்ட் என்னென்னா 2022 வெளிவந்த நானே ஒருவன் படத்துலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு கதைக்களத்தில் தான் இந்த ரெட்டை குழந்தைங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் பார்க்கும்போது அவன் பழி வாங்குறது சரிதான்னு நாம் கன்வின்ஸ் ஆகிடுவோம். அப்படி கன்வின்ஸ் ஆகாதவங்க கூட கிளைமேக்ஸில் பேசுகிற டயலாக்ல கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகிடுவாங்க. நீங்கள்லாம் தப்பு பண்ணவங்கள மன்னிக்க சொல்கிறீங்க, பாதிக்கப்பட்ட என்ன மறக்க சொல்கிறீங்க, ஆனால் என்னால் மறக்கவும் முடியலை, மன்னிக்கவும் முடியலைன்னு கிளைமேக்ஸில் சொல்லும்போது அவன் பக்கம் இருக்க நியாயத்தை ஒத்துக்கிட்டு தான் நாம் தியேட்டரை விட்டு வெளில வர மாதிரி இருக்குது. இவ்வளோ சீரியஸாக போயிட்டுருக்க படத்தில் திடீர்னு ஹீரோயினோட இன்ட்ரோ சீன் பார்க்கும்போது படத்துக்கும் தேவையில்லை, அந்த படத்தில் இருக்க ஹீரோவுக்கும் இது தேவையில்லைன்னு நமக்கு தோணும். ஆனால் போக போக தான் புரியும், அந்த ஹீரோயினை சுற்றி தான் திரைக்கதையே எழுதியிருக்காங்க. நல்லா தமிழ் பேச தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு தமிழ் முகத்தை கதாநாயகன் நடிக்க வச்சுருந்தா இந்த படம் இன்னுமே அழகாக இருந்திருக்கும். நவீன் சந்திராவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில படங்களில் சின்ன சின்ன ரோலில் ஓன் வாய்ஸில் டப்பிங் பேசி ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணவர். குறிப்பாக ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் வெப் சீரிஸில் லியோன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த கேரக்டருக்காகவே அந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். அதில் அவர் கஷ்டப்பட்டு பேசுகிற தமிழ் நமக்கு கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊர் படங்களில் அடிமை பெண்ணில் இருந்து பாகுபலி, கேஜிஎஃப், புஷ்பா வரைக்கும் அம்மா சென்டிமெண்ட் தான் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த ட்ரெண்ட் சென்டிமெண்ட் எல்லாம் நம்ம ஊர் கதைக்களத்துக்கு அத்தனை சிறப்பான ஜானர் இல்லை. காரணம், நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அம்மா சென்டிமெண்ட்டில் கனெக்ட் ஆகிருப்போம். ஆனால் இந்த ட்வின் சென்டிமெண்ட்டு அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகாது. அதையும் மீறி இந்த படத்தில் ட்வின் சென்டிமெண்ட் நமக்கு கனெக்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு இயக்குனரோட உழைப்பு மட்டும்தான் காரணம். நான் பார்த்த படங்களில் ரியலாகவே 65 ரெட்டை குழந்தைங்களை ஒரே படத்தில் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோயின் கூட ட்வின்ஸ் தான் ஒரு ரூமர் போயிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்க ஒரே ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு, அந்த கில்லர் எல்லா ட்வின்ஸையுமே ஒருத்தர் கையால் ஒருத்தரை கொலை பண்ண வைக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற அதிகபட்ச தண்டனையாக நினைக்கிறான். ஆனால் எல்லா கொலையையும் அதே பேட்டர்னில் பண்ணிவிட்டு கடைசி கொலையை மட்டும் அவன் கையாலே பண்ணதுக்கு இயக்குனர் எந்த விளக்கமும் கொடுக்கல. இந்த ஒரு விஷயத்தை தவிர படத்தில் வேறு எதுவும் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பார்க்காதவங்க ஒரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் பார்த்த அனுபவம் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்த தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.